வா மதங்கி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு. இது என்னது இது? இன்வென்ட்ரி ஃபைல்ல இருக்கிற ஸ்டாக்குக்கும் வெளியில போன ஸ்டாக்குக்கும் டேலியே ஆக மாட்டேங்குதே. யார் இந்த இன்வென்ட்ரி மேனேஜர்? அவங்க கிட்ட நீ எதுவுமே விசாரிக்கலையா? மாதங்கி. எஸ் மேம். என்ன, உன்கிட்ட தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை ஏதோ கேட்டுட்டு இருக்கேன், நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஆச்சு? சாரி மேம், வேற ஏதோ டிஸ்டர்பன்ஸ், அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கேட்டீங்க? சரியா போச்சு மாதங்கி. என்ன ஆச்சு? எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க, இப்ப ஏன் ஏதோ மூட் ஆஃபா இருக்கீங்க? ஆல் எவ்ரிதிங் ஓகே தானே? என்ன பண்றது? இன்னும் சூர்யாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல மேம், அது எஸ் மேம். இத பாரு, அவன் தான் இப்போ இந்த வீட்லயே ஒரு பார்ட் இல்லையே. அவனே தான் கோச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானே. இனிமே அவன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அத மீறி அவன் வந்தாலும் முன்னாடி மாதிரி அவனால எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அவனுக்கு இப்ப பவர் இல்ல. டோட்டலா அவனால எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். ஓகே மேம். நீ அவனை பத்தி யோசிச்சு மனசை குழப்பிக்காத. நான் தான் சொல்றேனே, அவன் இனிமே உன் விஷயத்துல எப்பவுமே தலையிட மாட்டான். யூ கேன் டேக் யுவர் டெசிஷன். ஆஃபீஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஓகே? தேங்க்யூ மேம். சரி, இந்தா. இதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீயே பாரு. பாக்குறேன் மேம். சூர்யா ஏன் எந்த நேரத்துல கால் பண்றான்? சூர்யா சொல்றா. டாடி, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? யா, ஐம் குட் டாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாடி, நான் இப்ப கால் பண்ணது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் டாடி. நினைச்சேன்டா, ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு கால் பண்ண மாட்டியே. டாடி, எனக்கு ஒரு சூப்பர் சம்பவம் நடந்திருக்கு டாடி. நம்ம சுரேகாவை நம்ம நந்தினி ஒரு வீட்ல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்தால. ஆமா, இப்ப கூட அந்த வீட்டை போலீஸ் சீல் வச்சிருக்காங்களே, அதானே? எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி அதே தான் டாடி. அந்த வீட்ல நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நம்ம விவேக் இருக்கான்ல, அவனை வச்சு அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் சைட்ல ஒரு சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ண வச்சிருக்கேன், அந்த வீட்டை வாட்ச் பண்றதுக்காக. சூர்யா, அது லீகல் தானே? போலீஸ் எதுவும் அப்டேட் பண்ண மாட்டாங்களே? டாடி, ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் லீகல் டாட். இப்போ நாம எவிடன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனா அட் தி சேம் டைம் நாம அந்த வீட்டை மொத்தமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். சரி சூர்யா, சரி. அப்புறம் சம்பவம் இருக்கு நீ, அது என்னது? தரமான சம்பவம் டாட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான். என்ன? இரு சூர்யா, ஒரு நிமிஷம். தரமான சம்பவம்னா உங்க அம்மாவும் அக்காவும் சேர்ந்து தானே கேட்கணும். அவங்க முன்னாடி போய் நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், அவங்களுக்கு கேட்குற மாதிரி பேசு. சூப்பர் ஐடியா டாடி, நீங்க சீக்கிரமா அதை பண்ணுங்க. இந்தா ஒரு நிமிஷம். சூர்யா. டாட், போனை ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். உங்க அம்மா எதிரில் தான் இருக்கா, அவளுக்கும் கேட்கும். இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்ன? தாராளமா சொல்றேன், கிளியரா கேட்டுக்கோங்க டாடி. நம்ம சுரேகாவை கடத்தி வச்சிருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு எதிரில நம்ம விவேக் பையில வச்சு ஒரு சிசிடிவி கேமராவை பக்காவா செட் பண்ணிருக்கேன்.
அங்க கேமராவை நான் ரொம்ப பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தடவை அவன் தப்பிச்சிருக்கலாம் டாடி. ஆனா அடுத்த தடவை அவன் வசமா வந்து சிக்கதான் போறான். அவன் மட்டும் சிக்கட்டும் டாடி, அப்புறம் இருக்கு அவனுக்கு கச்சு. சூர்யா, பிரமாதம்டா. நீ இந்த தடவை அவனை பிடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்ட. அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு டாடி. அவனை ஒரு காரணத்தோட தான் நான் விட்டுருக்கேன். ஆனா அடுத்த தடவை மட்டும் அவன் சிக்கட்டும், அவனுக்கு கண்டிப்பா இருக்கு. அவனை போலீஸ் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணு, அந்த ஃப்ராட் யாருன்னு தெரிஞ்சிரும். அந்த பொண்ணு மட்டும் டாடி என்கிட்ட சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் போலீஸ்க்கு கொண்டாட்டம் தான். ரெண்டு பேரையும் நல்லா ஐஸ் கட்டி மேல படுக்க வச்சு கேட்கிற விதத்துல நல்லா தட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கானே அந்த ரஞ்சித் ஃப்ராடு, அவன் பேரு ஆட்டோமேட்டிக்கா அவ கக்கிருவான். இந்த ரெண்டு பேர் மூலமா அந்த ரஞ்சித்தை நம்ம புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்கு டாடி கச்சேரி. சுரேகாவாவ எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா, அந்த கொடுமைக்கெல்லாம் 10 மடங்கு டாடி நான் திருப்பி கொடுப்பேன், விடவே மாட்டேன். ஆல்ரெடி டாட், இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும் தான் நான் கால் பண்ணேன். வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? ஓகே சூர்யா, குட் நைட். ஓகே டாடி, குட் நைட். ஒரு நிமிஷம் டாடி. டாடி குட் நைட் சொல்லு. ஐயா குட் நைட்டுங்க ஐயா. நீ கூட தான் இருக்கியா? குட் நைட்மா. குட் நைட், குட் நைட். பாத்தியா, இதுதான் சூர்யா. இதுதான் என் மகன் சூர்யா. அவன் எங்கேயும் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கான்னு தானே நினைச்சிட்டு இருக்க. அவன் இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அவன் கவனம் எல்லாம் நம்ம சுரேகாவை கடத்தி வச்சவங்க மேலதான் இருக்கும். இப்பயாவது உனக்கு புரியுதா இல்லையா? அவன் விட மாட்டான் சுந்தரவள்ளி. சுரேகாவை கடத்தினவங்கள விடவே மாட்டான். ஏன்னா சுரேகா மேல அவனுக்கு அவ்வளவு பாசம் இருக்கு.